பொலிவுடன் மாலை நியூஸ். தெலுங்கானா மக்களை குறித்து அவதூறாக பேசியதாக ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி அவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்கள் அவரை புழல் சிறையில் நேரில் சந்தித்து வழக்கு குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பிரபாகரன் கூறுகையில், நடிகை கஸ்தூரி மீது போடப்பட்டுள்ள வழக்கு முற்றிலும் பொய்யானது என்றும் அவர் எந்த சமுதாயத்தை குறித்தும் அவதூறாக பேசவில்லை என்றும் கூறினார். அதேபோல் அவர் தலைமறைவாக இருந்ததாக கூறி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டது முற்றிலும் உண்மை அற்றது என்றும் அவர் திரைப்பட ஷூட்டிங்கிற்காகவே ஹைதராபாத் சென்றார் எனவும் அங்குதான் காவல்துறையினர் அவரை கைது செய்ததாகவும் கூறினார். அத்துடன் அவரை சந்தித்த பொழுது கஸ்தூரி அவர்கள் தன்னுடைய மகனை சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளதாகவும் மற்றும் நேற்று அவர் சிறைக்கு சென்ற பொழுது உணவு அருந்த மறுத்ததாக கூறப்பட்ட நிலையில் சிறப்பில் சென்றதும் அவர் தரையில் படுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாலும் மன அழுத்தத்தில் இருந்ததாலும் உணவருந்த மறுத்ததாகவும் ஆனால் உணவருந்திவிட்டு காலையில் சிறையில் உள்ள லைப்ரரியில் புத்தகங்களை படித்ததாகவும் கூறினார். அத்துடன் காலை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு ஜாமீன் மனு பெறுவதற்காக மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கஸ்தூரி அவர்கள் நடிகை என்பதாலும் அவரது பாதுகாப்பிற்காக அவரை மற்ற சிறை கைதிகள் சந்திப்பதில் ஆர்வம் காட்டுவதால் மற்றவர்களை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்படாமல் உள்ளதாகவும் கூறினார். அத்துடன் அவர் மீது போடப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி பண்ணுவதற்காக உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்படும் என்றும் வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்தார். அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு கஸ்தூரி அவங்கள நேற்று காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி புழல் சிறையில் நேற்று ஈவினிங் ஒரு 4:30 அப்படின்ற மாதிரி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஆல்ரெடி அவங்க மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு முன்ஜாமீன் போட்டிருக்காங்க. முன்ஜாமீன் நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அரெஸ்ட்டு. அப்புறம் நேற்று குவாரண்டைன் பிளாக்கில் செல் நம்பர் 10ல் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்றைக்கி காலையில் நாங்கள் 10:30 மணிக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு பிணை தாக்கல் பண்ணியிருக்கோம். அது நாளன்னைக்கு விசாரணைக்கு வருது. சார், இப்போ அவங்கள பார்த்தீங்க, என்ன சொன்னாங்க? இவங்க உள்ளே காவலர்கள்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களாம் இவங்க. பட் ஆனால் இவங்க நடிகைன்றனால மற்ற பிரிசனர்ஸ்லாம் நிறைய பேர் பேசுறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்களாம். மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க சேஃப்டிக்காக கொஞ்சம் அவங்கள சேஃபாக தனியாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சிறையில் கொடுத்த உணவு எதுவுமே சாப்பிடல, சரியாக தூங்கலன்னு சொல்கிறாங்க. அதுதான் நேற்று ஆக்சுவலாக ரிமைண்ட் பண்ணோம். நேற்று ஃபஸ்ட்டு டேனால அவங்க நேற்று நைட்டு அவங்களுக்கு ஒழுங்காக தூக்கம் வரல. ஏன்னா தரையில் தான் தூங்கணும் உள்ள. அதனால் நேற்று ஒழுங்காக தூங்காதனால அப்போ சாப்பிட நேற்று எதாவது சாப்பிட அவங்க தவிர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் சாப்பிட்டாங்களாம். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.